அன்பார்ந்த நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 27/3/2025 பங்குனி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. திரியோதசி திதி இரவு 11:04 வரை, பின்பு தேய்பிறை சதுர்தசி திதி. சதய நட்சத்திரம் இரவு 12:33 வரை, பின்பு புரட்டாதி நட்சத்திரம். மரண யோகம் இரவு 12:33 வரை, பின்பு சித்த யோகம். மாத சிவராத்திரி, பிரதோஷம். சிவ வழிபாடு மிக மிக நல்லது. சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது உத்தமம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப உரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சந்திரன் சனி சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், 2இல் குரு 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களின் பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு உயர்வான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் சூரியன் ராகு, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், 10இல் புதன், சுக்கிரன், சூரியன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கங்கள் விலகி அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி ஏற்படும். பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகும். தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் அலைச்சல்கள் அதிகரிக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. தேவையில்லாத ஒரு நிம்மதி குறைவு ஏற்படும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைப்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகலாம். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. தூர பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும். இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது
பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது உத்தமம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் அதனை எளிதில் சமாளித்து அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சந்திரன், சனி, 9இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். ராசிக்கதிபதி புதன், சுக்கிரன் சேர்க்கை பெற்று 7இல் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, பூரிப்பு ஏற்படும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சட்ட சிக்கல்கள் விலகி மன நிம்மதி உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்றமிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், ராகு சஞ்சரிப்பதால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சந்திரன் 5ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் போன்றவையெல்லாம் விலகி அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பேச்சு திறமையால் ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நெருங்கியவர்களின் உதவி ஒரு சில அனுகூலத்தை தரும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொண்டு ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் உங்களின் பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் 4இல் சந்திரன், 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். உறவினர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஏற்றமிகுந்த பலன்களை பெறலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், சனி, 4ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் பெறலாம். மகர ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறலாம். சூரியன் ராகு 3இல் 5இல் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு வேலைபளு சற்று கூடுதலாக இருக்கும். குறிப்பாக வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. வேலைக்கு செல்பவர்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் விலகி மன அமைதி ஏற்படும். இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 2இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல வளர்ச்சியினை நீங்கள் பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் ராகு 12இல் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். உங்களது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையில்லாத நெருக்கடிகளால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது மன அமைதி குறைவு ஏற்படும். வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.